உங்கள பார்த்தாவே கழுகு, பருந்து அந்த மாரி இறைச்சிக்கு அலையிறவங்க மாரி தான் எங்களுக்கு தோணுது. ரொம்பவும் அருவருப்பா, மோசமா நடந்துக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீன்னா, இனி வரும் காலங்கள்ல ஒரு நடிகர், நடிகைகளா இருக்கட்டும், இல்ல யாருக்காவது நீங்க மிகப்பெரிய ஆபத்த விளைவிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ராதிகா சரத்குமார், பார்த்திபன் முதலானவங்க பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா நடிகர் பாக்யராஜ் இறந்தது. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதரான பாரதி ராஜா இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரபலங்கள் மறைஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க வந்த அதாவது ஈமச்சடங்கு நடக்கிற இடத்துல சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு போர்வையில மீடியா பண்ற அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லாருமே ரொம்பவும் வெளிப்படையா அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து பலருக்கு அதாவது ஒரு சாவு வீட்டில் பல பேருக்கு இது பெரிய பெரிய துக்கத்தை ஏற்படுத்தும். பல உறவினர்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, நண்பர்கள், சொந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கெல்லாம் நீங்க பண்றது நம்பிக்கை துரோகம். அதுக்கும் மேல ரொம்பவும் மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் விமர்சிச்ச விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் பாக்யராஜோட இறப்பு, அது மட்டும் இல்லாம பாரதி ராஜாவோட இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இந்த ஜாம்பவான்களோட இறப்புக்கு முதல்வர் வந்து முதல் ஆளா வந்திருந்தாரு. அவரு முதல்வர் அப்படிங்கிறத மறந்து சாந்தனுவோட அம்மா கிட்ட அவருக்கு கீழே தரையில உட்கார்ந்து அவங்களுக்கு இரங்கல் செய்தி கொடுத்த விஷயம், சமாதானப்படுத்தினது, பேசின விஷயங்கள், அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு நான் இருக்கேன் ஒரு மூத்த மகனா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பாக்யராஜ் கிட்ட, சாந்தனு கிட்ட அவர் பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரலா போச்சு. அது மட்டும் இல்லாம முதல்வரை தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்கள், பெரிய டிரெக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம நடிகைகள், 90s கிட்ஸ், காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா வரவங்க ஒரு சிலர் காரை விட்டு இறங்கும் போது மிகுந்த அழுகையோடு கனத்த இதயத்தோடு வந்திருந்தாங்க. ஒரு சிலர் காரை விட்டு இறங்கும் போதே வேகமா நடந்து உள்ள போயிட்டாங்க. ஆனா யார் அதிகமா அழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முந்தி அடிச்சுக்கிட்டு கவர் பண்றது, அதுக்கு ஏத்த மாதிரி டைட்டில் வாசகங்கள் போட்டு தன்னுடைய மீடியா தான் இதை ஃபர்ஸ்ட் வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க டிஆர்பிக்காக பண்ற இந்த எச்ச வேலையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. எங்களோட நீங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த வாழ்க்கையில பயணிச்சிருக்கிறீங்க. ஆனா எங்க வீட்ல ஒரு பிரச்சனை, ஒரு துக்க விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கும்போது கூட உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சா? அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் ரொம்பவும் கோவமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுஹாசினி மணிரத்னம், பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வெளியில போயிருங்க. அந்த அ இறுதி ஊர்வலத்துக்காக தயார் பண்ணுன வண்டியில கூடவா நீங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஹாசினி மணிரத்னம் அங்க இருந்த பெண்மணி மற்றும் நிறைய பேர்கிட்ட ஃபோனை பிடுங்கி எரிஞ்ச விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. தன்னுடைய மொத்த கோவத்தையுமே இந்த இந்த முறை 90s நடிகைகள் வெளிப்படுத்தியிருக்காங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அப்படின்னு தான் சொல்லணும். டிஆர்பிக்காக தான் நாங்க நடிச்சு கொடுக்குறோம் இல்ல, உங்களுக்கு இப்போ கூட டிஆர்பி தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடிகையான ராதிகா சரத்குமார் கையெடுத்து கும்பிட்டு அழுத விஷயங்களே எல்லாரையுமே மனச காயப்படுத்திருச்சுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குருநாதரான பாக்யராஜுக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கம் பண்ற வாய்ப்பை கொடுத்துற முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆசானுக்கு மரியாதை செலுத்துற விதமா அவருடைய வீட்டு வாட்ச்மேன் போல எல்லா விஷயங்களும் முடிகிற வரைக்குமே அவங்க குடும்பத்தோட கூடயே இருந்து அவர் பண்ணின விஷயங்களுக்காக மொத்த திரையுலகமே பார்த்திபனோட விஷயங்களை பார்த்து மிகுந்த அளவுக்கு பாராட்டிட்டு வராங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த இறப்பு எங்களுக்கு எந்த அளவுக்கு துயரத்தை குடுத்துச்சோ, அதை விட நீங்க அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது மீடியா பண்ணுன அந்த ஒவ்வொரு அருவருப்பத்தக்க செயலும் எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை குடுத்துச்சு. கண்டிப்பா இந்த விஷயங்கள நாங்க இதோட சும்மா விட போறதில்ல அப்படிங்கிற மாதிரியும், இது ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்ட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த அந்த உறவு முறைய முறிக்கிறதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள இன்னைக்கு இழுத்துட்டு போய் விட்டுருக்கு. நிறைய நடிகர், நடிகைகள், சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீடியா பண்ற இந்த மோசமான விஷயத்துக்கு வர வர இப்ப எதிர்ப்பு மற்றும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடிகர் பாக்யராஜ் நடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.